இல்ல இப்போ மாடு வளர்த்துறது வந்து இயல்பா வேற. ஒரு கறவ மாடு வளர்த்தோம்னா அது வேற. ஆனா ஜல்லிக்கட்டுக்கு நெறைய நுட்பமா தெரிஞ்சுக்கணும். அந்த நெறைய விஷயங்கள் அதுல இருக்குல்ல. அப்போ இதெல்லாம் எப்படி கத்துக்கிட்டீங்க? ஏன்னா போராட்டத்துக்கு அப்புறம் தான் நீங்க வந்திருக்கீங்க. அத எப்படி அப்படி இல்ல. கத்துக்கிட்டீங்க? நான் சின்ன வயசுலேருந்தே எங்க வீட்ல எல்லார் வீட்லயும் மாடு இருந்துச்சு. நான் இப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆனதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் கேப் விட்டுருச்சு. மறுபடியும் வந்து இத ஏன் நான் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் நான் ஜல்லிக்கட்டுக்குள்ள வந்தது. சரி. இப்போ ஆனா என்னுடைய கேள்வி என்னன்னா, ஒரு காளைய எடுத்துட்டு போகும்போது, எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா கேலி கிண்டல்கள் தான் முதல்ல நீங்க ஆளாயிருப்பீங்க. அந்த கேலி கிண்டல்கள் தாண்டி உங்க காளை ஜெயித்த அந்த நொடி உங்களுக்கு ஞாபகம் இருக்கா முதல் முறையா? 2020 அலங்காநல்லூர். ஃபர்ஸ்ட்டு அப்ப தான் நான் மாடு கொண்டு போயிருக்கேன். அதான் என்னோட முதல் களம். அந்த வெற்றி தான் எனக்கு அடுத்தடுத்து மாடுகள வாங்க தூண்டுச்சே தவிர, தோல்வியும் அடைஞ்சிருக்கேன் இல்லைன்னு நான் சொல்லல. பிடிமாடும் ஆயிருக்கேன் என் மாடுங்க. அத வந்து நான் எவ்ளோ டேக் இட் ஈஸியா எடுத்துக்கிறது தான். நம்ம மனச பொறுத்து தான். அடுத்த களம் பார்த்துக்கலாம், அடுத்த களம் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வெற்றிகள் நம்மள தேடி வந்துட்டு தான் இருக்கு. சரி.